Hi dudes, welcome to our channel Triolic. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் ஒரு டெக் வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்ப மாதம் கணக்காக ஆகிடுச்சு டெக் வீடியோ போட்டு. ஸோ அதனால் ஒரு அன்பாக்சிங்கோட டெக் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா விவோ V25 Pro அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த V25 Proவில் பார்த்தா நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. 3D கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, பஞ்சுவல் கேமரா ரொம்ப நாளுக்கு அப்புறம் V சீரிஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்சிங் பேனல் வந்து கொடுத்துருக்காங்க பேக்கில். அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ இப்போ ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணிடலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா விவோலேருந்து ஒன்று மெயின்டைன் பண்ணுறாங்க, அது நல்ல விஷயம். அப்புறம் சில பேப்பர் ஒர்க். ஸோ சார்ஜர் கொடுத்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா 66 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங். இது வந்து டியூவல் இன்ஜின் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ கேபிள் அதுக்கான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் கிடையாது இதில். எல்லா பிராண்ட் மாதிரி இவங்களும் இருக்கிறது வந்து கொஞ்சம் மனசு வலிக்க தான் செய்யுது. என்ன பண்ணுறது, சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃபோனை பூட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ நமக்கு கிடச்சிருக்க இந்த கலர் பார்த்தீங்கன்னா செயிலிங் ப்ளூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும் அந்த பேக் பேனலில். அந்த வியூ ரேஸ் பட்டால் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ வந்து ஃபோனை பூட் பண்ணலாம் ஃபஸ்ட் டைம். ஃபோன் பார்த்திங்கன்னா பூட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3D கர்வ் டிஸ்பிளே, 6.5 இன்ச்சுக்கான AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா 1300 nits வரைக்கும் இருக்குது. ஸோ பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா இன்டோர் அவுட்டோர் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்வைப் பண்ண சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத் ஃபீலிங் கொடுக்குது. ஸோ இதில் ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1300 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 nm சிப். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ 6 nm சிப் வச்சு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க சொல்ல கேமிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் ஆப் யூஸர் பார்த்தீங்கன்னா இது ஒரு 5G ப்ராசர். ஸோ இதில் டச் சாம்பிளிங் பார்த்தீங்கன்னா 300 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4830 mAh கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 0 to 70% பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸில் சார்ஜ் ஆகிடும். ஸோ இதில் முக்கியமான என்ன விஷயம்னா இவ்வளோ பேர் பேட்டரி கொடுத்துட்டு ஸ்லிம்மாக இருக்குது ஃபோன் பார்த்தீங்கன்னா. ஸோ இவ்வளோ பேர் பேட்டரி கொடுத்துட்டு இந்த அளவுக்கு வந்து ஸ்லிம்மாக டிசைன் பண்ணதுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம். ஃபோன் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. இதோட கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 190 கிராம்ஸ் கிட்ட வருது. ஸோ வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தெரியல. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா Android 12 ஃபன்டச் OS 12 பில்ட் ஆகிருக்கு. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் செட்டப் கேமராவோட வருது. ஸோ ஃபஸ்ட்டு கேம் பார்த்தீங்கன்னா 64 MP மெயின் கேமரா அதுதான். செகண்டரி கேம் பார்த்தீங்கன்னா 8 MP. ஸோ இது வந்து அல்ட்ரா வைட். தேர்ட் கேம் பார்த்தீங்கன்னா 2 MP மேக்ரோ. ஸோ அந்த 2 MP ஓகே. ஸோ 2 MP ட்ரிபிள் கேமரா கணக்கு அதுக்கு கொடுக்குறாங்க போல். கேமரா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. V சீரிஸ்னால கேமராவுக்கு தான் மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் வந்து நிறைய கேமரா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. OS இருக்குது இதில். புதுசாக vlog மோடுன்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா நம்மளே கேமராலே வீடியோ எடிட் பண்ணி அதை வந்து நம்ம அவுட்டாக எடுத்துக்கலாம். ஸோ சாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட் கேம் பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் வித் ஐஓட்டோ ஃபோக்கஸோட வருது. ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா 4Kல 60 FPS வீடியோ எடுக்கலாம். ஃப்ரண்ட் கேமில் பார்த்தீங்கன்னா 1080 60 FPSல வீடியோ எடுக்கலாம். ஸோ நாங்கள் இங்கே வந்து சில சாம்பிள்ஸ் வந்து எடுத்துருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், நான் போடுறேன். ஸோ கடைசியாக ரேம்னு பார்த்தீங்கன்னா ரேம் பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் வருது. 8GB 128GB ஸ்டோரேஜ், 12GB 256 ஜிபி ஸ்டோரேஜ். ஸோ இந்த ரேம் பார்த்தீங்கன்னா இது வந்து
எக்ஸ்டெண்டட் ரேம் 3.0 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 8GB ரேம் வச்சுருந்தீங்கன்னா கேமிங் விளையாட சொல்ல இன்னொரு 8GB எக்ஸ்டெண்டட் ரேமோ, அது எப்படின்னு சொல்கிறாங்கன்னா வந்து ஸ்டோரேஜை வந்து சாஃப்ட்வேர் மூலிமா ரேமை வந்து கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க விவோவில். ஸோ 8GB ரேம் வந்து 16GB ரேம் வந்து கன்வெர்ட் ஆகும். நீங்கள் அதுவே 12GB வச்சுருந்தீங்கன்னா 24GB கன்வெர்ட் ஆகும். இதுதான் வந்து அந்த எக்ஸ்டெண்டட் ரேமுக்கான விவோ சைட்லேருந்து சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதில் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா UFS 3.1 கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஸ்பீடெலாம் நல்லா ஸ்பீடாக தான் இருக்குது, நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். ஸோ கடைசியாக வந்து ப்ரைஸ்க்கு வரும். அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து 2 வேரியண்ட்டில் வருது கலர் பார்த்தீங்கன்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் ப்ளூ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பிளாக்கு. ஸோ இதில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும், நம்ம UV லைட் வந்து பாஸ் பண்ண சொல்லும். ஸோ அந்த பியூர் பிளாக் வந்து ஆகாது. ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 வேரியண்ட் வருதுல்ல, 8GB 128GB, அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 35,999 வருது. ஸோ 12GB 256GB ஸ்டோரேஜ் வந்து 39,999. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஃபோன் வந்து ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். விவோ வந்து V சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸ் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து இந்த ஃபோன்லேயே வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் விவோ கிட்டேருந்து. ஸோ என்னோடய சஜஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் ஆட் பண்ணியிருக்கலாம், அது கட் பண்ணிட்டாங்க. ஸோ அது இல்லாமல் பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா 35K இருக்குது. ஸோ அது வந்து ஒரு 30K வச்சுருந்தாங்கன்னா இந்த பட்ஜெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருந்திருக்கும் இது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், அது போதும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.